எவ்வளவு பிராகரிசம் இருக்கு. அந்த பிராகரிசம் எவ்வளவு எஸ்டாப்லிஷ் எவ்வளவு பெரிய சார். இது ரொம்ப தப்பு சார். ராங் எக்ஸாம்பிள். ஒரு கிரியேட்டரோட பாவத்தை சம்பாதிச்சுக்கிறீங்க. பிரச்சனை பண்ணாதீங்க. சொன்னது ஆனந்த விடல இந்த பாடங்களை எழுதுறது ஜெகன் சொல்லி நாங்க யாரும் சொல்லல. சரி, நாங்க அடுத்த ஒரு பிரஸ் மீட் வைக்கிறோம் தனியா இதுக்கு மட்டும். நீங்க அதுல பதில் சொல்றோம். இப்ப பாருங்க, இங்க ஜெகனும் இல்ல, டைரக்டரும் இல்ல. நீங்க பாருங்க, டோட்டல் டீம் அழகா கோஆர்டினேட் பண்ணி இன்னைக்கு ஜாலியா ஜிம்கானான்ற ஒரு படத்தை கொடுத்திருக்காருன்னா, இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு கால் தி டைரக்டர், தி கேப்டன் சக்தி சிதம்பரம் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அன்புள்ள பத்திரிகை சகோதரர்கள், மீடியா சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த ஒரு 2-3 வருஷமாவே நம்ம இப்ப தியேட்டருக்கு போய் படம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரத்தம், ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, தாழ்வு, அந்த மாதிரியா நிறைய சோகமான படங்களா நிறைய வந்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒண்ணு தோணுச்சு. அந்த ஐடியா வந்து பிரபுதேவா மாஸ்டர் போய் சொல்றேன். இது எப்படின்னா, 2 ஹீரோ. ஒரு ஹீரோ வந்து டெட் பாடி, இன்னொரு ஹீரோ அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போற இன்னொரு கேரக்டர். 2 ஹீரோ தான் ஒரு கதை. ஒரு சின்ன ஐடியா, ஒரு காமெடி அவுட்லைன் தோணுச்சு. அத பிரபுதேவா மாஸ்டர் போய் சொல்றேன். அவரு ஃபுல் கதை கேட்டுட்டு அவர்கிட்ட என்ன சொல்றேன்னா, டெட் பாடியா நடிக்கிறது இன்னொரு ஹீரோ, அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போறது நீங்க அப்படின்னு சொல்றேன். அவரு மாஸ்டர் வந்து கதை கேட்டுட்டு, கதை சூப்பரா இருக்கு, நான் பண்ற சக்தி, பட் நான் டெட் பாடியா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன மாஸ்டர், நீங்க டெட் பாடியா? நீங்க ஒரு டான்சர், உங்க பாடி லாங்குவேஜ் வேறவா இருக்கும். நீங்க டெட் பாடினா ஆடியன்ஸ் எப்படி? இல்ல, இது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர், நான் பண்றேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஹீரோவை ஹீரோயினா மாத்தி, ஹீரோயின்ஸா மாத்தி 4 ஹீரோயின் ஆக்கி, அந்த 4 ஹீரோயினும் ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போற மாதிரி கதையை மாத்தினதுக்கு இன்ஸ்பிரேஷனே மாஸ்டர் தான். ஸோ இந்த கதை இவ்வளவு நல்லா வந்திருக்கு. இது ஒரு பேசு பொருளா இருக்கும். ஏன்னா இப்ப நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மகளிர் மட்டும் நாகேஷ் சார் பண்ணுங்க அதெல்லாம் சொல்றாங்க. ஓகே தான். இப்ப ஒரு போலீஸ் கதைன்னா ஒரு வருஷத்துல 10 படம் வரும். அந்த மாதிரி நிறைய கதைகள் 10 படம் வரும். ஆனா இது ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் தானே வருது. அது கூட நாகேஷ் சார் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவர் ஒரு காமெடியன், அவர் ஒரு 10 நிமிஷம் ஒரு போர்ஷன் பண்ணிருப்பாரு அந்த படத்துல. ஆனா அந்த ஒரு டெட் பாடின்றத வச்சு 2 மணி நேரம் படத்துல 1 மணி நேரம் 50 நிமிஷம் டெட் பாடியா ஒரு ஹீரோ நடிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். அதுக்கு ஸ்கிரிப்ட் பண்றதும் விளையாட்டு கிடையாது. 1.5 நாள்ல கதை நடக்கும். அந்த 1.5 நாள்ல டெட் பாடியை வச்சு மூவ்மெண்ட் பண்ணோம். மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் டெட் பாடினோடனே ஈஸியா ஒத்துக்கிட்டாரு. ஓகே, டெட் பாடி. நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஜாலியா ஷூட்டிங் போனோம். ஃபர்ஸ்ட் டே அது இது எப்படின்னா, டெட் பாடினா ஒரு கண்ணு ஓப்பனா இருக்கும், ஒரு சின்ன இப்ப கை இப்படி வச்சிருந்தா அப்படியே தான் வச்சிருக்கணும், மாத்த முடியாது. அவ்வளோ ஒரு எல்லாரும் அவர் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் வந்து அப்படியே இருக்கணும். அது அவரை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டம். அவரு சும்மாவே இருக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கிறவரு. அவர் அந்த மாதிரி வச்சு பண்ணது, அவர் அதை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப நாளாக அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஆயிடுச்சு. நான் கூட வந்து மாஸ்டர் ஏதாவது கொஞ்சம் சின்ன இதுவாச்சுன்னா ஒரு கண்ணு பிளிங்க் ஏதாவது நான் மானிட்டர் பார்த்து வேணா சிஜில கூட பண்ணிக்கலாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல. இது கூட பண்ண மாட்டேன்னா நான் 1 மோர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரே கேட்டு வாங்கி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாரு. படம் வந்து அன்இமேஜினபிளா ஒரு ட்ரெண்டிங் மூவியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து ஒரே பேட்டர்ன்ல இருக்கிறதுக்கு ஒரு புதுசான ஒரு படமா இருக்கும். ரிலீஸ் ஆகிற டைமும் சூப்பரான ஒரு டைம், அருமையான டைம். அருமையான என்னோட பிரதர் சக்தி, என் பேர் தான். அவர் வந்து எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய, இந்த படத்துக்கே ஒரு சக்தின்னு சொல்லலாம். அப்படி அவர் கிடைச்சது.
அவரு தமிழ்நாட்டுல இருக்க மூலம் முடுக்கு இந்தி இடுக்குல இருக்க தேட்டர்லாம் வந்து உட்கார்ந்த இடத்துல ஒரு பட்டன் தட்டி தேட்டர் போடுவாரு. அவரு இங்க உள்ள வந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய டானிக்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு படம் நல்லா வர்றதுக்கு கதை எவ்வளவு முக்கியமோ காசு எவ்வளவு முக்கியம். இந்த படத்தை நான் கதை ரெடி பண்ணி மாஸ்டர்லாம் சொல்லி முடிச்சோன்னே நான் ப்ரொடியூசர் சர்ச்சிங்ல இருக்கேன். அப்ப வந்து ஒரு நண்பர் வந்து என்னைய பாம்பே கூட்டு போய் ராஜேந்திர ராஜன் சார் இருக்காரு, அவர்கிட்ட நீங்க இந்த கதை சொன்னீங்கன்னா கண்டிப்பா பிரபுதேவா சார்னா அவர் உடனே படம் பண்ணுவாரு அப்படி சொல்லி கூப்பிட்டு போறாரு. சரின்ட்டு பாம்பே போறோம். சார் ராஜன் சார் ஆபீஸ்ல போய் மீட் பண்றோம். அவர் ரொம்ப கூலா, ஐயா எனக்கு படம் எல்லாம் எடுக்கிற ஐடியா இல்லைங்க, எனக்கு இப்போதைக்கு படம் எடுக்கிற ஐடியா இல்லைன்ட்டாரு. எனக்கு என்னடா அது என்னன்னா, சார் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன், நீங்க கதை கேளுங்க, கதை உங்களுக்கு நீங்க அட்லீஸ்ட் ஒரு சஜஷனாவது கொடுங்க. நீங்க காமெடி படம், என் படம் நிறைய பார்த்திருக்கேன்னு சொன்னாரு, இது ஒரு காமெடி படம் தானே, நீங்க வந்து கதை மட்டும் கேளுங்க அப்படின்னு கம்பல் பண்ணி கதை கேட்க வைக்க. சரி சார், நான் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு நீங்க ரூம்ல இருங்க வர்றேன்னு சொல்றாரு. அவர் வந்தது அரௌண்ட் 11 o'clock வர்றாரு நைட்டு. பாம்பேல நைட்லாம் ஒரு டைம் கிடையாது. ஸோ 11 மணிக்கு வர்றாரு, அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. கிட்டத்தட்ட 2 மணிக்கு கதை சொல்லி முடிக்கிறேன். நானும் ஒரு வெறித்தனமா நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு கதை சொல்ல வந்திருக்கோம், அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஒரு படம் பாக்குற மாதிரி ஷார்ட்டா சொல்றேன். அவர் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டார். ஒரு 3வது சீன்ல இருந்து சிரிக்கிறார். சிரிச்சு முடிச்சுட்டு என்ன சொன்னா, சார் நான் உண்மையிலே இந்த கதை கேட்டுட்டு அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சுதான் வந்தேன், ஆனா இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு டயர்டா வந்த எண்ணியே நீங்க வந்து சிரிக்க வச்சிட்டீங்க. தியேட்டருக்கு ஒரு ஆடியன்ஸ் ஃப்ரெஷ்ஷா வருவாங்க, இந்த சிரிப்பு ஆடியன்ஸ் சிரிச்சுட்டாங்கன்னா இந்த படம் டெஃபினட்டா ஒர்க் ஆகும், நான் இந்த படம் பண்றேன் சார்னு சொல்லி எனக்கு இந்த நடுராத்திரில சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நடுராத்திரில இந்த ப்ராஜெக்ட் வந்து கமிட் ஆச்சு. அன்னையில இருந்து அந்த செகண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 2 years-ஆ கேட்டதும் கொடுப்போனே கிருஷ்ணா கிருஷ்ணான்ற மாதிரி நான் கேட்காமலே இந்த படத்துக்கு நிறைய விஷயத்தை அள்ளி கொடுத்தவர் ராஜேந்திரன் சார். நான் இந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவேன், யோகி பாபு வேணும்னா வச்சுக்கலாம் சார், இல்ல ஆல்டர்னேட்டிவ் ஏன் வேணும்னா வச்சுக்கோங்க சார். ஒரு படம் நம்ம எடுத்தோன்னா ஜெயிக்கணும். நான் என்னோட தொழில கிங், அவரோட பிளாட் பிசினஸ்ல அவர் கிங். நான் சினிமா எடுத்தேன்னா நான் அதுல கிங்கா இருக்கணும், ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு நீங்க கதை நல்லா சொல்லிட்டீங்க, அப்ப நான் செலவு பண்ணாதான் படம் நல்லா வரும்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து கொடைக்கானல்ல குற்றாலத்தில் நடக்கிற மாதிரி கதை. அவர் நினைச்சிருந்தா ஏங்க இது மெட்ராஸ்ல நடக்கலாம், பாண்டிச்சேரியில் நடக்கலாம்னு சொல்லலாம், சொன்னா கூட நான் மென்டலா செட் ஆயிடுவேன். ஆனா இல்ல, நம்ம என்ன சொன்னமோ அதை தாண்டி செலவு பண்ணி சாங்ஸ் கூட அதே மாதிரி நம்ம கேட்டதுக்கு மேலேயே அவர் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்த படம் இவ்வளவு சிறப்பா வந்திருக்குன்னா கதை மட்டும் கிடையாது, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ப்ராஜெக்ட் அவர் லவ் பண்ணது, அவரோட ட்ரஸ்ட். சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம், ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஷூட்டிங் போறோம்னா இல்ல இந்த சாங்கை நீங்க ரஃபா ஷூட் பண்ணுங்க, அதுக்கு ஒரு மானிட்டர் மாதிரி எடுங்க, அதுக்கு 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணுங்கன்னு டம்மியா டான்சர்ஸ் வச்சு பூபதி மாஸ்டர் வச்சு அந்த சாங்கை ஷூட் பண்ணிட்டு அப்புறம் போங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ற ஒரு ப்ரொடியூசர் இதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்யூ சார். அதே மாதிரி இந்த படத்துல மாஸ்டரை பத்தி சொல்ல வேண்டியதுல, அவர் வந்து இது எனக்கு 3வது படம். எங்க 2 பேருக்கும் கண்ணா பின்னான்னு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. வார்த்தை புதுசா இருக்கணும் இல்லையா? சோ அவர் சொல்லும் போது நான் புரிஞ்சுக்க, நான் சொல்ற அவர் புரிஞ்சுக்காரு. அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால ஒரு டைரக்டருக்கும் ஹீரோக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா படம் நல்லா வரும். அந்த ஆங்கிள் இது சூப்பர். அதுக்கப்புறம் மடோனா, அவங்கள வந்து நான் ஷூட்டிங்ல வந்து டான் தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஒரு தடவை மைக்ல வந்து மடோனா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சார் மடோனான்னு மடோனாங்கிறது மைக்ல சொல்ல வேண்டாம்னா அதுக்கப்புறம் நான் டான் தான் கூப்பிடுவேன். இந்த படத்துல உண்மையிலே டான் மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸலண்ட். அவங்க எல்லாம் தமிழ் சினிமாவில ரெகுலரா நிறைய படம் பண்ணணும், அதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே மாதிரி அபிராமி மேடம், அவங்களோட இது எனக்கு 2வது படம். ஏற்கனவே சார்லி சாப்ளின் பண்ணியிருக்கேன். இந்த கதை எழுதும் போதே டக்குன்னு மைண்டுக்கு வந்தது அவங்கதான். அவங்க முதல்ல கன்வின்ஸ் ஆகலைன்னா இது வந்து மதர் கேரக்டரா இருக்காங்க, இல்லைங்க பேருக்கு தான் மதர்னு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி அவங்க வந்து மடோனா ஃப்ரெண்டு மாதிரி வருவாங்க படத்துல. ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு அவங்க காஸ்டியூம் ஆட்டிடியூட்லாம் இருக்கும். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்த நம்ம சரண்யா மேடம் ஊர்வசி எல்லாம் ஒரு காமெடி ஒண்ணு பண்ணுவாங்க இல்லையா ரெகுலரா,
அதெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இந்த படத்துல வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வேற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. சோ அது மாதிரி ரோபோ சங்கர் அவர் நிறைய படங்கள் பண்ண, அவரை பத்தி சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு இது 10ஓட ஒரு படம் தான். ஆனா இதுல ஸ்பெஷலா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது நீங்க படம் வந்தோன்னு தெரிஞ்சுங்க. இந்த படத்தோட கேமராமேன் என்னோட பிரதர் கணேஷ் சந்திரா. போட்டோகிராஃபி வந்து பொதுவா இந்த மாதிரி காமெடி படத்துக்கு போட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கணும். இது ஒரு சில்லுன்னு ஒரு ஆப்பிள் மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஒரு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கும் படமே, அந்த மாதிரி எடுத்திருக்காரு. அதுக்கடுத்து மியூசிக். காமெடி படத்துக்கு மியூசிக் நல்லா அமைஞ்சிச்சுன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். எங்களுக்கு 2 சாங் தான் சிச்சுவேஷன் அலோவ் பண்ணுது. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 7 சாங் ஆக்கிடுவோம். பிட்டா ஒரு 5 இடத்துல போட்டுருவோம். ரீரிகார்டிங் பதிலாக பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினோட உட்காந்து அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் பேசிட்டே இருப்போம். அப்படி உருவாக்கப்பட்ட பாடல்கள். அதுக்கு ஜி மியூசிக் கிடைச்சது எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். ஜி ராஜுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண நிரஞ்சன் எடிட்டர், அவரு சூப்பரா கட்டிங்லாம் சூப்பரா இருக்கும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி என்னோட கோ டைரக்டர் கார்த்திக், என்னுடைய நண்பர்கள், அவங்க டைரக்டர், அவங்க வந்து கோ டைரக்டர்ல இந்த படத்துல கோ டைரக்டர், ஃபியூச்சர்ல டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த படத்தை தமிழகம் எங்கும் வெளியிடும் எனது நண்பர் சக்தி, எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றென்றும் தேவை என்று உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டு எனக்கு உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பூபதியை பத்தி சொல்றேன்னு என்னை அப்படியே முறைக்கிறாரு அங்க இருந்து. உண்மையில பட்டை கிளப்பிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வேற இடத்துக்கு போவாரு. சூப்பரா பண்ணிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மௌனம் சம்மதத்துக்கு அறிவை. சினிமா எவ்வளவு பிராகரிசம் இருக்கு. அந்த பிராகரிசம் நீங்களே பதில் சொல்லிருக்கீங்க. ஆனந்த விடல உங்க இன்டர்வியூல எவ்வளவு புரியுது சார். ஆனந்த அவர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல, அவர் சொல்லியிருக்காரு சார். இது ரொம்ப தப்பு சார். ராங் எக்ஸாம்பிள். பதில் சொல்லாம கடந்து போனீங்கன்னா தப்பு பண்ணது உறுதியாயிட்டு சார். ஒரு கிரியேட்டரோட பாவத்தை சம்பாதிச்சுக்கிறீங்க. பதில் சொல்றது அவர்தான் சொல்லியிருக்காரு. ஆனந்த அவர் Sir, 1 minute. No. அப்ப அது பதில் சொல்லணும் இல்லையா? அவர் சொல்லுவாங்க. சார் மியூசிக் டைரக்டர் பதில் சொல்லுங்க. யார் பண்ணாரு? யார் எழுதுறா? பதில் சொல்லுங்க. யார் எழுதுறா? பதில் சொல்லுங்க சார். ஏன் நான் ஏன் ஒத்துழைக்கிறோம்னா அவர் ஜர்னலிஸ்ட் சார், பஞ்சாயத்து அவங்களுக்கு எல்லாம் மரியாதை நான் படுத்துக்கோ செலவு பண்ண ப்ரொடியூசர் சொல்லுமா இல்லையா? பாருங்க, இப்போ ஜெகனும் சக்தி சாரும் சேர்ந்ததை படத்தை பண்ணாங்க. அது இல்ல, இப்ப அதுக்கு பிறகு ஜெகன் வந்து பாருங்க 2 பேச முடிச்சு சக்தி சார் எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப ஜெகனை வரல. நீங்க அதெல்லாம் பாருங்க. இல்ல, அத ஜெகன் வந்து அக்செப்ட் அந்த அது பிரச்சனை முடிஞ்சிட்டு முடிஞ்ச பிறகு அந்த பிரச்சனை இப்போ பாருங்க இப்ப ஜெகன் வந்து பாருங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் இல்லை. நீங்க அதனால பாருங்க, அதனால இந்த படத்துக்கு பிரச்சனை பண்ணாதீங்க. சரி, நாங்க அடுத்த ஒரு பிரஸ் மீட் வைக்கிறோம் தனியா, இதுக்கு மட்டும் நீங்க அதுல பதில் சொல்றோம். இப்ப பாருங்க, இங்க ஜெகனும் இல்ல, டைரக்டரும் இல்ல. நீங்க பாருங்க, Okay, sir. 5 minutes. 5 minutes. 5 minutes.
அந்த படைப்பாளி வந்து ஒரு இல்ல சார், வி ரெஸ்பெக்ட். கண்டிப்பா உங்க எல்லாரையுமே நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். ஒரு 5 minutes. இல்ல சார், அவர் அதே மாதிரி தான். அவர் யார் வழியா பாருங்க, டைரக்டா அப்படியே பண்ணாரு. அதே வழியா பாருங்க. அந்த ஒரே ஒரு தப்பு பண்ணுவாரு. அவர் என்ன வழியா சார்? மத்த யாரும் போய் போறாரு அப்படி சார். எல்லாரும் நேரா போறாங்க. நிக்க முடியாது கரெக்ட். ஆமா சார், அவர் நிக்க சார் பண்றாரு. ஜெகன், நான் தயாரா இருக்கேன். யாரை எதுவும் சொல்லல. ஜெகன் எங்க இருந்தாலும் கொஞ்சம் வாங்க மேடைக்கு ப்ளீஸ். அவர் இப்போ டைரக்ட் வர சொல்லி தெரியா அப்படியே போறாரு. ஜெகன் சார் அப்ப தப்பு இருக்குன்னு அர்த்தம். இல்ல ஆரம்பமே மாஸ்டர் போட சொன்னாங்க. ஜெகன் ப்ளீஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரபடி கேட்டுக்கொள்ளுங்க. ஜெகன் ப்ளீஸ் ஸ்டேஜ் வாங்க. இல்ல அதே அனைவருக்கும் வணக்கம். டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்துல வந்து 2014 வருஷம் ஒரு ஆபீஸ் பாயா சேர்ந்தேன். ஒரு ஆபீஸ் பாயா எனக்கு ஈபி ஆகினாருங்க முதலாளி. எங்கேயாவது நடக்குமா இது? நான் வந்து பெருசா படிக்கல, பெரிய அழகு கிடையாது. இந்த கம்பெனில வந்து என்ன சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. முதல்ல இந்த கம்பெனியில எப்படிப்பா ஒண்ணு சேர்ப்பாங்கட்டு. எங்க ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கீழே உள்ள இடத்துல இருந்து மேல வந்து வருங்கனால என்ன முதல்ல பார்த்தாரு. ஒரு மனிதனை பார்த்த உடனே எனக்கு நான் ரொம்ப நெகட்டிவா இருந்தேன். நமக்கு ஒண்ணு கொஞ்சம் எழுதுவேன், இலக்கியம் படிப்பேன், அது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ இன்னும் ஒரு பார்க்க ஒரு இதா இல்லையப்பா, அவ்வளவு பெரிய கம்பெனில வேலை செஞ்சு. சாரி என்ன நேர்ல பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, பேச முடியல, சாரி ரொம்ப பேச முடியல, கவலையா இருக்கு. இப்படி ஒரு இந்த மேடையில நான் இப்படி வந்து நிக்க வேண்டி இருக்குன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. அப்ப சார் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட், நீ ஆளு நல்லா ஹைட்டா இருக்கியப்பா, இது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா? ஹைட்டா இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி, நீ அதை மூலம் நினைச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஊக்குவிச்சு, நான் ஆபீஸ் பாயா இருக்கும்போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேர்ல சார் என்ன உட்கார வச்சாங்க. அதனால என்னைக்குமே நான் அவங்களுக்கு என்னைக்குமே விசுவாசமா இருப்பேன். அது வந்து இப்ப என் ஒய்ஃபு, எனக்கு 3 குழந்தைங்க இருக்கு. என் ஒய்ஃபு என் 3 குழந்தைங்க வேணுமா, ராஜேந்திரராஜன் சார் வேணுமானா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன். எனக்கு இந்த வாழ்க்கையே கொடுத்தது அவரு, எனக்கு கல்யாணம் நடந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே அவர் தான், இதுக்கு மேல கிடைக்க போறது அவர் தான். அதனால அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருந்தேன். ஆனா அதே நேரத்துல ஒரு உண்மையை சொல்லணும். அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது, அழிக்க முடியாது இல்லையா? நம்ம அதை சொல்லணும். என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன், யாரும் தவற நினைக்க வேண்டாம். இதுல சம்பந்தப்பட்ட, ஏன்னா இங்க நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். அதனால ஆனா சில நேரத்துல சில பேர்களால் வெளிப்படுத்த முடியாது. அது பூபதி மாஸ்டரா இருந்தாலும் எடிட்டரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், அதை வெளிப்படுத்த முடியாது. நான் என்ன நடந்துங்கிறத சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் இருந்து சாம்சியஸ், அவருக்கு இயக்குனருக்கும் கொஞ்சம் செட் ஆகலங்கனால அவர் விலகிட்டார் படத்துல இருந்து. அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அந்த பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன். சிகப்பு சூரியன் ஒரு படம், சில்க் சுமிதா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும். அது வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பா, டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். அப்போ வந்து நாங்க வந்து மலையாளத்துல ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட டியூன் எடுத்து மியூசிக் டைரக்டர் அனுப்பணும். அப்ப நானும் இருந்தோம், டைரக்டர் இருந்தாரு, கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் இதோடைய மூல கர்த்தா. இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான். இப்படி ஒண்ணு பண்ணலாம், மியூசிக் டைரக்டர் இருந்து அந்த டியூனை உள்வாங்கி ஆனா அதை காப்பி அடிக்கல, அதை விட பெஸ்டா ஒண்ணு கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும். எழுதும்போது டைரக்டர் பண்றேன்னு நான் உட்காந்துருந்தேன். டியூனை கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, டைரக்டருக்கே தெரியும், எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்ன. அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன், சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு. பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன், மியூசிக் டைரக்டருக்கு நேரடி அனுப்ப மாட்டேன். இயக்குனர் வழியா தான் போகும். அப்படி உருவாச்சு. அப்படி இந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, டைரக்டருக்கு எனக்கு ப்ரொடக்ஷன்ல ஈபி, இப்போ எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே கணக்கா இருக்கணுமாங்க. அதாவது படத்துக்குள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது, கவனமா இருப்பாங்க. அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது. ஒரு 8 கோடி ரூபாயில துவங்கப்பட்ட படம் 15 கோடிக்கு மேல ஆகுது. இப்படி ஆகும்போது அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன். அதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் பாட்டுல வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்க சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க, உண்மையிலே போடுங்க சார், சின்ன பையன் தானே வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் கேட்கல. சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல, நீங்க எனக்கு தெரியும் முதல்ல சொன்னா நீங்க எல்லாம் எனக்கு எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் எதுக்கு சொல்லல அப்படின்னா, நான் அந்த பிரச்சனையை பண்ணா அவர் டிஐக்கு வரமாட்டாரு, படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்க முடியாது, 15 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து பிசினஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு கேட்டதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. இது வரைக்கும்
நான் ஒரு படைப்பாளியோட கண்டிப்பா 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 அதான் நீங்க இப்போ சொல்லுங்க, ப்ரொடியூசர் நமக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன், படம் வரும்போது உங்க பேர் வந்து பாடணும்னு இல்லண்ணே, அது அது ப்ரொடியூசர் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுத்துக்கணும். ஆனா இப்ப எனக்கு உங்களுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சு இயக்குனரே ஒரு பிரபலமான வார இதழில் பேட்டி கொடுக்குறாரு. ஆமா ஆமா ஆமா. அப்ப ஜெகன் நான் அண்ணா நான் சொல்றேன், உங்ககிட்ட யாருக்கிட்டயாவது நான் சொன்னா இது வரைக்கும் இல்ல, கோவமே எங்க வருதுன்னா, எங்க இந்த மாதிரி தகவலை அந்த இயக்குனர் தான் பதிவு பண்றாரு. இப்ப இயக்குனரே இப்ப வந்து மௌனமா இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, எல்லாரும் முன்னாடி இப்ப நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, நான் எல்லாமே இயக்குனருக்கு தான் எழுதி அனுப்புனேன். ஏன்னா இயக்குனர் ஓகே பண்ணிதான் மியூசிக் டைரக்டர் போகணும். இதுதான் ரூல்ஸ். பணம் எடுக்கிறது பிரச்சனை இல்ல, அறிவை தான் எடுக்க கூடாது. அது ரொம்ப ஒரு படைப்பாளியா உங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறது சக பத்திரிகையாளரா நாங்க வந்து இப்ப கோரிக்கை வைக்கிறோம். நிறுவனம் பேரவர்களோட ஊழல் நிறுவனத்துக்கு. இப்ப இதுதான். நீங்க எழுதுன இப்ப பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கவனத்துக்கு வந்திருக்குது. நீங்க இதை பேசிட்டு போயிட்டு இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் முடியாது. அதனால இதை நான் ரொம்ப விசாரிச்சு என்ன பண்ணும் நாங்க டிசிஷன் எடுக்கிறோம். நான் ஜெயிட்டு பேசிக்கிறேன், பேச முடிவு எடுக்கிறேன். ஆமாங்க, ஒரு 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 4 பாட்டு மெயினான பாட்டு, அந்த பாட்டால 3 ஒரு சின்ன சின்ன பாட்டு 4 வரிகள் தான் வரும். அது வந்து ஏற்கனவே சொன்னதுதான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது கரவியது அழிந்தாலும் சத்தியம் தான் அழியாதப்பான்னு ஐயா வைகுண்டர் சொல்லுவாரு. அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நீங்க எல்லாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னால யாரும் மன வருத்தப்பட்டிருந்தா நான் பாதம் தொட்டு நன்றி மன்னிப்பு கேட்கிறேன். நன்றி. Thank you so much.